வணக்கம். சமூக சேவை சுந்தர் பேசுகின்றேன். இசைவாணி அம்மா ஏற்கனவே மாட்டுக்கறி பற்றி பாட்டு பாடினாங்க. நல்லா வலுவாக இருக்கும், சக்தியாக இருக்குன்னு. இப்போது மாட்டுக்கறியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு உப்பு காரம் போட்டு சாப்பிட்ருக்கலாம். ஏற்கனவே மாட்டுக்கறி சாப்பிடும்போது எப்படி இருக்குன்றது சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். பேப்பர் பொறுக்குது, வீடு வீடாக பிச்சு எடுத்து சாப்பாடு போட்டால் சாப்பிடுது மாடு. மாட்டை அவுத்து விட்டுறாங்க. ரோடு ரோடாக வீடு வீடாக போய் பிச்சு எடுக்குது. ரோட்டில் போகிற வாகனங்கள்லாம் மறித்து குத்தி மக்கள் உயிரை சாவடிக்குது. அதுக்கு ஒரு பாட்டு எழுதலாம். அரசாங்கத்துக்கு கவனத்திற்கு கொண்டு வர நல்ல ஒரு கருத்துள்ள பாட்டு எழுதலாம். மாடுகள்லாம் பிடித்து பராமரிக்கணும் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதி அரசாங்கத்துக்கு கொண்டு போகலாம். ஆனால் மாட்டுக்கறி வலுவாக இருக்குது, மாட்டுக்கறி சாப்பிட்டா சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மாட்டுக்கறி சாப்பிட்டா மந்தமாக தான் இருப்பாங்க, மூளை அறிவு வேலை செய்யாது. அப்படி இருக்க தற்போது ஐயப்பன் சாமியை பற்றி பேசினாங்க. அவங்க ஐயப்பன் சாமி அப்படியே அலோவ் பண்ணால் கூட ஐயப்பன் சாமிக்கு பெண்கள் போகிறது கிடையாது. அதுவும் கிறிஸ்தவர் அவங்க யாரும் போக மாட்டாங்க. சும்மா தேவையில்லாத இந்துக்களை சீண்டி பார்ப்பது, பாட்டு பாடி அசிங்கப்படுத்துவது இதே வேலையாக இருக்கிறாங்க. உண்மையான கிறிஸ்தவர் அப்படி பாடல் பாட மாட்டாங்க. ஒரு இந்து ஒரு ஆட்டோ வாங்கினா கூட முதல்ல இயேசு, ரெண்டாவது சரஸ்வதி படம், மூணாவது முஸ்லீம் படம் போட்டு தான் அந்த ஆட்டோவில் மாட்டி அந்த ஆட்டோவை அவன் வணங்கி, அந்த சாமி படத்தை வணங்கி அவன் தொழில் செய்வான். அப்படி இருக்கும்போது இந்துக்களை கொச்சப்படுத்தக்கூடாது. அனைத்து மதங்களையும் வணங்குபவன் தான் இந்து. இயேசுவாக இருந்தால் இயேசுவை மட்டும் கும்பிடணும். மேரியை கும்பிடுவது, அல்லேலூயா, பெந்தகோஸ்து, சிஎஸ்ஐ இது போன்ற பிரிவினையாக, கட்சியாக 3 பிரிவினையாக வழிபடுறாங்க. கிறிஸ்தவர்களே ஒற்றுமை கிடையாது. ஆனால் கிறிஸ்தவன் சொல்லிக்கொண்டு மாட்டுக்கறி தின்னுட்டு ஒரு உயிரை பறித்து சாப்பிட்டுட்டு நான் கிறிஸ்தவன் சொல்லி மற்ற மதத்தை பேசுவது ரொம்ப குற்றம். உடனே அவங்களை கைது செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.